நிறையா பண்ணியிருக்கீங்க. வேலை வேலை தெளிவாக பண்ணியிருக்கீங்கண்ணே. தங்கம் பார்ட்டி தங்கமான பார்ட்டி. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல மாதிரி பல விதத்தை பேசுகிறாங்க. நிறைய பேர் வந்து புள்ளி விவரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பர். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த புள்ளி விவரம் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமாகாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாடா ஏஸை வச்சுக்கிறோம். ஒரு டாடா ஏஸை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, 1 லிட்டர் டீசலுக்கு 20 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு கம்பெனி சொல்லுவாங்க. ஆனால் நடப்பில் எவ்வளோ ஓடுனா 15.16 ஓடிடுச்சுன்னு வைங்களேன். அது மாஸ் காட்டுற வண்டின்னு அர்த்தம். ஏன் இந்த 15-16 ஓடும்? அப்போ கம்பெனி பொய் சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி பொய் சொல்லலைங்க. அவங்க சொன்ன 710 கிலோ ஏற்றிட்டு அவங்க சொன்ன தொட்டியில் ஓட்டுனீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் ஓடும் 1 லிட்டர் எரிபொருளுக்கு. ஆனால் நம்ம அப்படி செய்ய முடியாது. அப்படி செஞ்சோம்னா அந்த 710 கிலோ தான் நான் ஏற்றுவேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை லோடுக்கே கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 710 கிலோவுக்கான வாடகையை வாங்கினீங்க அப்படின்னா எரிபொருள் வாங்கி ஊற்ற முடியாது. அதனால வந்து அவங்க சொல்கிற புள்ளி விவரம் வந்து படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர இது வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியமாகாது. நடைமுறைக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா நடைமுறை அனுபவம் உள்ளவங்கனால தான் முடியும். அதுபோல் பார்த்திங்கன்னா, இந்த பேலோடு கெப்பாசிட்டி ஒரு டாடா ஏஸுக்கு 710 கிலோ தான் அப்படின்வாங்க. அப்போ 710 கிலோவுக்கு தான் கவர்மெண்ட்டில் வந்து அனுமதி வாங்கியிருக்காங்களே, அதுக்கு மேலே ஏற்றுனா தப்பாக போயிடுமா அப்படின்னா அது சட்டப்படி தப்பு தான். சட்டத்தை ஏமாற்றும் ஒரு கண் துடைப்பான ஒரு விஷயந்தான் வந்துட்டு இந்த லோடுடைய கெப்பாசிட்டி பவர். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா, பேலோடு வந்து ஒரு 1000 கிலோ 1500 கிலோ அப்படின்னா ரோடை தேய்க்கிறதுக்கான அந்த டாக்ஸோட அளவு வந்து கூடிரும். இதுதான் பார்த்திங்கன்னா, நீங்கள் புது வண்டி எடுக்கும் போதே லைஃப் டாக்ஸ் அப்படின்வாங்க. அந்த லைஃப் டாக்ஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட அந்த வண்டி ரோடை தேய்க்கிறதுக்கான வரி 15 வருஷத்துக்கான வரியை வந்து எடுத்துருவாங்க. இல்லை எனக்கு 1000 கிலோவுக்கு மேலே அனுமதி அந்த டாடா ஏஸுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நீங்கள் வந்து டாக்ஸி கட்டுற மாதிரி வரும். அப்போ அந்த அமௌண்ட் வந்து மிக அதிகமாக இருக்கும். அதனால் ஏழைபாளைகள் யூஸ் பண்ணுற வண்டி அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட்டே லைஃப் டாக்ஸ் வந்து சின்ன வண்டிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மோட்டார் தொழிலில் பார்த்திங்கன்னா இந்த புது வண்டி எடுக்கிறவங்கள குறி வச்சு சதுரங்க வேட்டையாடுவாங்க. அந்த விஷயத்திலையும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதாவது எங்கே ஆடுவாங்க அப்படின்னா இந்த தொட்டி போடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு சதுரங்க வேட்டை வந்து இங்கே மதுரையில் ஏராளமாக நடக்குது. இது பார்த்திங்கன்னா 60,000 ரூபா கான்ட்ராக்டில் கிட்டத்தட்ட 20,000 ரூபா வரைய கம்சன் அடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே நாட்டில் நிறையா இருக்கிறாங்க. அதனால் எது செய்தாலும் சரி, ஒரு தொட்டி போடுற ஒரு நபரை நீங்கள் பார்க்க போகிறீங்களா, அப்போ முதல்ல அந்த கம்பெனிக்கு போங்க. ஒரு வெரிஃபிகேஷன் பாருங்கள், எந்த பிளைவுட்டு போடுவான்னு, எந்த மாதிரியான ஆங்கிள் போடுவேன், எந்த மாதிரியான சேனல் போடுவேன் அப்படின்னு ஒருவர் உங்களுக்கு புள்ளி விவரமாக சொல்கிறாரோ அவர்கிட்ட வந்துட்டு போங்க. அதை விட்டு பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க, இந்த கணக்கெலாம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் ஏமாத்துக்காரர்கள் என்று அர்த்தம். அதே போல் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கட்டும், ஒரு பாடி பில்டர்ஸாக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு தேடி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தப்பான ஆள். நீங்கள் தேடி போனால் மட்டும்தான் அவர் நல்லவரை தவிர அவர் உங்களை தேடி வர்றது, நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் எடுக்கிறது, ஆனால் நான் அப்படி செஞ்சுருவேன், பறக்க வச்சுருவேன், ஊற வச்சுருவேன், நடக்க வச்சுருவேன்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவையை நம்ம மேலே வந்து செலுத்துகிறாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தேடி போனால் மட்டும்தான் நல்லவரை பார்த்து செலெக்ஷன் பண்ணி போக முடியுமே தவிர உங்களை தேடி வர்றவங்கக்கிட்ட தயவு செய்து போகாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் வேட்டைக்காரர்கள். இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வாங்க அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வர முடியும். ஏன்னா நான் அப்போ தான் அந்த ஆங்கில வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதே இது இந்த வேட்டைக்கார பாடி பில்டர் இருக்காங்க, அவங்க சும்மா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டாருடைய சாவமோ என்னமோ தெரியலங்க, இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா வேலை தெரியாதவர்கள் தான் பணக்காரர்களாக இருப்பார்கள். என்னை போல் வேலை தெரிஞ்சவங்க அப்புறம் என்ன மாதிரி சின்ன பாடி பில்டர்களாக இருப்பாங்க. சில பேர் வேலையை விட்டு போய் ஓட்ட போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, வேலை தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் இந்த ஆங்கிள் தாங்கும், இந்த தகரம் தாங்கும், இந்த பிளேவுட் தாங்கும்னு. ஆனால் வேலை தெரியாதவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவன் கம்மி ரேட்டுக்கு எடுத்துருக்கானா அப்போ கம்மி ஜாமானை போட்டு வேலை வாங்குவான். நண்பர்களே, அதே போல் இந்த மோட்டார் தொழில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா பிறருடைய ஆலோசனையை கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா அதே மாதிரி யோசனை வந்துட்டு நிறைய பேர்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தம்பி வந்து கிட்டத்தட்ட 11:30 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. உங்கள்கிட்ட நான் பாடி கட்ட வரனே, தொட்டி போடணும், நீ உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, உங்களுக்கு வந்துட்டு உடனே வந்து பணத்தோடு வண்டி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நான் பேச்சு கொடுக்குறேன். பேச்சு கொடுக்கும்போது தான் தெரியுது, கிட்டத்தட்ட 8 மாதங்களில் ஒரே வண்டிக்கு 3 முறை பாடி கட்டியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இல்லைண்ணா இந்த மாதிரி ஓப்பன் பாடி போடுங்கன்னு இருக்காரு.
அதனால் ஓப்பன் பாடி போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு இல்லை நம்ம இந்த அமேசானில் வந்து ஓட்டலாம், எனக்கு வந்து கண்டெய்னர் பாடி போட்டு கொடுங்க அப்படின்னவும் கண்டெய்னர் பாடி போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி தான் பாடி வேணும், இந்த கேட்ரிங் மாதிரி நைட்டில் கடை வச்சு விற்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முறை, மொத்தம் 3 முறை வந்து பாடி கட்டியிருக்காரு ஒரே வண்டிக்கு. இப்போ வந்துட்டு அந்த சிலர் பேரை கேட்டு கடைசியில் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இல்லை இந்த மாதிரியான ஓப்பன் ஆங்கிள் தொட்டி இருந்தால் தான் நம்ம வந்து ஓட்ட முடியும். இந்த மாதிரியான 3 முறை 8 மாத காலங்களில் பாடி கட்டியிருக்காரு. அவர் ஒரு 40,000 சம்பளத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். அவருக்கு மோட்டார் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்படினால வாங்கிட்டு அடிஷ்னலாக ஒருத்தர் டிரைவரை போட்டு ஓட்டிக்கலாம், நம்ம வந்துட்டு அப்பப்போ பார்ட்ஸாயமாக போய் ஓட்டிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஒன்று நீங்கள் வண்டியை விற்றுட்டு உங்கள் இன்ஜினியர் வேலையை பாருங்கள், இல்லாட்டி உங்கள் இன்ஜினியர் வேலையை விட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் இன்ஜினியர் வேலையில் 40,000 சம்பளம் கிடைக்கும். ஆனால் வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் 40,000 கிடைச்சாலும் கிடைக்கும், பல மாதத்தில் 4 காசு கிடைக்காம போனாலும் போகும். அதனால் வந்துட்டு ஒரு முடிவை சரியாக எடுங்க. ஏன்னா இது உங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய குடும்பம் கஷ்டமாக இருக்கும். குடும்பம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கண்ணீர் விட்டுட்டார் மனுஷன். கண்ணீர் விட்டுட்டு, இப்போ தான் குட்டி பாப்பாவை தூக்கிட்டு என் மனைவி கோவிச்சிட்டு போயிட்டாங்க, இந்த வண்டியை வந்து விட்டுருங்க, இந்த வண்டினால தானே உங்களுக்கு செலவு வருது, மன உளைச்சல் வருது அப்படின்னு அழுதுட்டு போயிட்டாங்க, நீங்கள் வந்து கடவுளாக பேசுகிறீங்கன்னாரு. இது கடவுள் இல்லை, இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம். அந்த தம்பி வந்து ஒரு நல்ல பையனுக்கு ஒரு சகோதரனாக தான் பேசணுமே தவிர, அந்த இடத்துல இல்லை நான் என் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் வண்டி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு அந்த வண்டி வேலை பார்த்தேன் எனக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா ப்ரைஸ் கிடைக்க தான் செய்யும். காசு கிடைக்காம யாரும் வேலை பார்க்க மாட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தனுடைய பாவத்தில் வந்து கை வைக்கவே கூடாது. பாவம் இல்லையா? அதாவது எனக்கு அனுபவத்திலே தெரியுது, அந்த பையனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த பையன் வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னால் அந்த கம்ப்யூட்டர்லேயே பாதி மூளையை வந்து பிடுங்கிடுவானுங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ அவரும் பார்ப்பார். பார்த்தா கண்டிப்பாக வந்து இது உண்மைன்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் ஒவ்வொன்றும் உங்களுடைய தீர்மானமாக இருக்கணுமே தவிர, பிறருடைய தீர்மானம், பிறருடைய ஐடியா இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா கெட்டீங்க. அதனால் பிறருடைய அறிவில் நீங்கள் வாழ்கிறத விட உங்கள் அறிவில் நீங்கள் தாழ்கிறதே மேல் அப்படின்னு புத்தர் சொல்லியிருப்பார். அந்த வார்த்தையின்படி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த ஐடியா பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் அறிவில் நீங்கள் தோற்றாலும் அது உங்களுடைய வெற்றியாக தான் இருக்கும். ஏன்னா